நம்ம வந்து குச்சி கருவாடு வாங்கி வச்சுருக்கோம். குச்சி கருவாடுன்னு சொல்லலாம், அது நெத்திலி கருவாடுன்னு சொல்லலாம். ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ராமேஸ்வரத்து கருவாடு நல்லா இருக்கும். இது வெள்ளை நெத்திலி, ஒரு செகுல் கூட இருக்காது. நம்ம இந்த மண்டையவும் இந்த வாழையை மட்டும் லேசாக பிச்சா போதும். தண்ணிக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். மீன் மாதிரி கொச கொசன்னு போயிடும். சில பேர் சுடு தண்ணியில் போடுவாங்க. அப்போ நம்ம மறுபடியும் மீன் மாதிரி போயிடும். நம்ம கிண்டும் போது உடஞ்சி போயிடும். நம்ம பச்சை தண்ணியிலே நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னாலே உப்பு பூரா போயிடும். இப்போ இந்த கருவாட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். நம்ம ஒன்று ஒன்றா பிக்கிறதுக்குள்ளேயே தண்ணி கருவாட்டில் அதில் உப்பு பூரா உள்ளே இறங்கிடும். ரொம்ப நேரம் நம்ம ஊறப்படக்கூடாது. நம்ம அதை பிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இதில் உள்ள கருவாட்டில் உள்ளதெல்லாம் உப்பு வழியாக வந்துடும். இதை வந்து இப்படி எடுக்கணும். இதுக்கு வந்து அருவா கத்திலாம் தேவையில்லை, கைட்டே நம்ம பிச்சிடலாம். இதில் அப்படி ஒன்றும் கழிவு போகாது. நம்ம அப்படி எடுக்க வேண்டியதான். அப்படி பிக்கும் போது இந்த குடல்லாம் வந்துடும். கழுவும் போது தேய்ச்சி கழுவிடலாம். கருப்பு கலரில் குடல் இருக்கும், அது நான் பிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்துடும். நல்லா பெருசு பெருசாக இருக்கும். கருப்பு நெத்திலியும் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளை நெத்திலி. அப்படியே நம்ம வந்து எடுத்து கடித்து சாப்பிட்லாம். நம்ம வந்து பழைய கஞ்சிக்கு இதை நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கணும்னா நல்லாயிருக்கும். எடுத்து கஞ்சி குடிக்கிறது. நம்ம எல்லாத்தையும் பிச்சுட்டு பார்ப்போம். நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் பொடியாக வெட்டிக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். இது வந்து கருவாட்டு கூட்டு, குச்சி கருவாட்டு கூட்டு. இது எல்லா குழம்புக்குமே இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை அதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்குருவோம். பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய்க்கு வந்து நம்ம தனி மிளகாய் பொடி போடுவோம். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம எடுத்து கடித்து கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கருவாடு இல்லாட்டா கூட இந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயத்தெல்லாம் வச்சு நம்ம கஞ்சி குடித்தோம்னா 2 சட்டி கஞ்சி குடிச்சிடலாம். நம்ம வயிறு தான் பிடிக்காது, அந்த அளவுக்கு கஞ்சி கொண்டான்னு இருக்கும் கருவாட்டுக்கு. இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. நம்ம உப்பு போட்டுறக்கூடாது. கருவாட்டில் உப்பு நிறையா இருந்தாலும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் உப்பு போடணும். நம்ம எடுத்த உடனே நம்ம உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கருவாட்டை வந்து தின்னு பார்க்க முடியாது. நம்ம இந்த மாதிரி கூட்டு வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு காணலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். சில கருவாடு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா உப்பு நிறையா போட்டு வைப்பாங்க. உப்பு கம்மியாக போட்டாச்சுன்னா அந்த கருவாட்டில் வந்து பூச்சி புழு வச்சிரும். அதனால தான் உப்பு நிறையாவே கருவாட்டுக்கு போடுறது. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த கருவாட்டை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ போட்டுருவோம். ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னா அந்த கருவாடு வந்து நொறுங்கிடும். கருவாட்டை ஓரளவு தான் நம்ம தேய்ச்சி கழுவணும். கருவாடு நிறையா போட்டோம்னா அந்த கருவாட்டு கூட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 2 போட்டோம்னா அந்த வாசம் தான் இருக்கும், கருவாடு சாப்பிட்றதுக்கு இருக்காது. இப்போ கொஞ்சம் வீட்டு மசாலா பொடி போடுவோம். இது காண்றதுக்கு தனி மிளகாய் பொடி. ஏன்னா நம்ம அரைச்ச பொடியில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இது துண்டு கருவாடுன்னா நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டியது இருக்காது. குச்சி கருவாடு தண்ணி நிறையா தான் ஊற்றி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது நின்று வேகும். அடுப்பை நம்ம குறைச்சே வச்சு இதை நம்ம நல்லா இந்த கருவாடு பூராமே நமக்கு இந்த மசாலையில் ஒட்டுற மசாலா பூராமே கருவாட்டில் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிறோம். மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். ரொம்ப அதிகமாக வச்சோம்னா சீக்கிரத்துலேயே தண்ணி வற்றிரும், கருவாடு வேகாமல் இருந்து போகும்.
அடுப்பை நம்ம குறைச்சி வைக்க போய் தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஒட்டிடும். இது வந்து குழம்பு கணக்கா நம்ம வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த கருவாட்டை போட்டு குழம்பு வைக்கலாம். வெள்ளைப்பூடு வெங்காயம் உரிச்சு போட்டு அதையும் குழம்பு வைக்கலாம். வெறும் கருவாடு மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த நெத்திலிக்கு பேர் வந்து பால் நெத்திலி, பால் நெத்திலின்னு சொல்லுவோம், வெள்ளை நெத்திலின்னு சொல்லலாம். அது என்ன பேர்னாலும் அதுக்கு சொல்லலாம். கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த நெத்திலில் வந்து கருவாட்டில் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் போட்டால் போதும், அதுக்காக நம்ம அதிகமாக போட்டுற வேண்டாம். கல் உப்பு வந்து நம்ம அந்த சூட்லேயே நல்லா உருகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ரொம்ப வந்து கிண்டுனோம்னா கருவாடு உடைய ஆரம்பிச்சிடும். நெத்திலி கருவாடுனாலும் சரி, நெத்திலி மீன்னாலும் சரி, நம்ம கரண்டியை போட்டு கிண்டும் போது அது அப்படியே 2 உடஞ்சிரும். இது முழுசாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா முள் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும். அப்படியே கருவாட்டோடு அந்த மசாலா எல்லாமே ஒட்டி நல்லா கெட்டியாக கூட்டாகணும். கருவாடு வந்து நல்லாவே இந்த அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த கருவாட்டில் வந்து எல்லா மசாலாவுமே ஒட்டுற அளவுக்கு இருக்குது. கருவாடு வந்து நமக்கு வேறு கரண்டி வச்சு எடுத்தால் நல்லா வந்துடும். இந்த முழுசாக தான் கிடக்கு, உடையலை. இது சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லா இருக்கும். புளிக்குழம்பு இதுகளுக்கு தொட்டுக்கிறத விட சாம்பார், தயிர் சோறு, பழைய கஞ்சிக்கு தான் மெயினாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருவாடு பொரிச்சு பழைய கஞ்சி குடித்தோம்னா பழைய கஞ்சி பானை நிறைய வச்சுக்கிறணும், நல்லா இருக்கும். தொட்டுக்கிறது கருவாட்டுக்கு ஈடு எதுவுமே கிடையாது பழைய கஞ்சிக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு வந்து நம்ம கூட்டு வைக்கும்போது எண்ணெய் நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப தெளிஞ்சு வந்துச்சுனாலும் அதுக்கு நல்லா இருக்காது. இப்போயே நம்ம கொஞ்சம் ஊற்றின எண்ணெய் கூட தெளிய ஆரம்பிக்குது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாத்திரத்தில் வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. கரெக்டான அதான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து எப்படியும் ஒரு 10 பேர் கஞ்சி குடிக்கலாம் வச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆளுக்கு 2 கருவாடு, இந்த தக்காளி, பச்சை மிளகாலாம் நம்ம போட்டிருக்கிறது வந்து அதை எடுத்து கஞ்சி குடிக்கத்தேன் நல்லா இருக்கும். அதில் உரப்பே இருக்காது, இந்த கருவாட்டில் இறங்கியிருக்கும் எல்லா உரப்பும். பச்சை மிளகா நல்லா இருக்கும், இந்த புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து. தக்காளி நம்ம போடாமல் வைக்கலாம். வெறும் வெங்காயம், காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டு கூட கருவாட்டை போட்டு அதுலேயும் வறுக்கலாம், அது நல்லா வறுவல் மாதிரி இருக்கும். இது தக்காளி எல்லாம் போட்டு நான் வந்து இதை வந்து கூட்டாக வச்சுருக்கேன். இது எல்லா குழம்பு வகைக்கும் நம்ம தொட்டுக்கலாம். நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு முள் தான் இருக்கும், கொஞ்சம் பொடி முள்ளாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பெரிய ஆளுக்கு அதை ஈஸியாக அப்படியே முழுசாகவே சாப்பிட்றலாம். ஏன்னா முள் வந்து தொண்டைக்குள்ள மாட்டாது. இதோடைய முள்ளே நொறுன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.